ஏதோ பழைய கோவில் சிலைகள் தானே, சிலைகள் கடத்தலால் என்ன இழப்பு நேரப்போகிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல நூறு ஆண்டுகள் பாரம்பரியமும் அழகிய வேலைப்பாடும் நுட்பமும் கொண்ட சிலைகளின் மதிப்பு நம்மை விட வெளிநாட்டினவருக்கு அதிகம் தெரிகிறது என்றே சொல்ல வேண்டும். அதனால்தான் கோடிக்கணக்கில் விலை கொடுத்து ஒரு சிலையை வாங்க அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். அப்படி கடத்தப்பட்டு வெளிநாடுகளில் விற்கப்படும் சிலைகள் குறித்து ஆய்வு செய்து அவற்றை மீட்பதில் ஆர்வம் காட்டும் ஆய்வாளர் விஜயகுமாருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சிலை கடத்தல்ங்கிறது உலக நாடுகள் மத்தியில் எப்படிலாம் பார்க்கப்படுது, அது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? சிலை கடத்தல் உலக நாடுகள் மத்தியில் கலெக்டர்ஸ் கிட்ட ரொம்ப டிமாண்ட் நிறைய தான் இருக்குது. நம்ம பொருட்கள் மட்டும் இல்லை, யூரோப், இட்டாலி, கம்போடியா போல பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்தியா பொருட்கள் நிறைய விலைக்கு போகுது. ஒன்று ஏன்னா அதோட அழகு, அதோட அரிய வகை. மூணாவது வர்த்தக ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா இது வரைக்கும் தக்க முயற்சி எடுக்கலை திருப்பி பெறுறதுக்கு. அதனால் யார் வேணால் என்ன வேணால் இந்தியா பொருள் வாங்கலாம், யாரும் பின்னாடி வரமாட்டாங்கன்றதுனால தான் நிறைய எங்களோட இது என்னென்னா, நிறைய டீலரும் ஆர்ட் கேலரிலாம் ஓப்பனாக இப்போ ஏஎஸ்ஐ சைட் மியூசியம்லேருந்து திருடின பொருட்கள் எல்லாமே அவங்க பகிரங்கமாக ஏலம் ஓடுறாங்க, கேட்லாக் பிரிண்ட் பண்ணி. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால தான் நம்மளோட பொருட்கள் பகிரங்கமாக ஏலத்துக்கு தைரியமாக விடுறாங்க. இது வந்து ஒரு ஒரு இதுக்கு சொல்லணும்னா, நடராஜர் இப்போது டோனி ஆபர்ட் திருப்பி கொடுத்த நடராஜர் ஆஸ்திரேலியா மியூசியம் 40 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இப்போ ஒரு சிலையை 40 கோடி ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் வாங்கினாக்க நம்ம ஊரில் அதை எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? அதனால இது வந்து ஒரு டெட்ரண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த சிலைகளை வந்து வாங்குறவங்க அதை வந்து ஒரு திருட்டு பொருள் வாங்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த இதில் தான் இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் எங்களோட முதல் முயற்சி வந்து கிரியேட் அ ஸ்ட்ராங் டெட்டரண்ட். இந்த யாரும் இது வாங்கக்கூடாது. இந்த பையிங்கை நிறுத்திட்டோம்னா, இந்த திருட்டு பொருள் வாங்குறதை நிறுத்திட்டோம்னா திருட்டு போகிறது தானாக குறைஞ்சிரும். தற்போது இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு சிலைகள் எப்படி கடத்தப்பட்டு வருது சார்? மோஸ்ட்டாக ஓஷன் கண்டெய்னர்ஸ், துறைமுகங்கள் வழியாக போகிறது, ஷிப்பிங் தான் போகிறதுன்னு. இது பார்த்திங்கன்னா இப்போது மாணிக்க வாசகரும் பிள்ளையாரும் மோடிக்கு திருப்பி கொடுத்தாங்க. அது ரெண்டுமே எல்சிஎல் கண்டெய்னர், அதாவது ஒரு ஃபுல் கண்டெய்னர் கூட இல்லை, ஒரு எல்சிஎல் ஷிப்மெண்ட்டாக இந்தியாவிலேருந்து போச்சு. அதுவும் சிலது வந்து ஹாங்காங், பேங்காக், லண்டன், மற்றபடி சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அதை அங்கே ஒரு வாட்டி அந்த ஷிப்மெண்ட்டை திருப்பி வேறு பில் ஆஃப் லேடிங் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நியூயார்க், ஆஸ்திரேலியா மாதிரி எடுத்து போகிறாங்க. இதில் என்னென்னா, அங்கே வந்து அதை க்ளீன் பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ நடராஜருக்கு வந்து பேட்டினான்னு சொல்லுது, பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்லாம் மேனிஃபெஸ்ட் வந்து ரொம்ப கிளியர் டேட்டா இஸ் அவைலபிள். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக தடுக்கலாம். இந்த சிலை கடத்தலை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது? முதல்ல இப்போது தடுக்கிறத விட இப்போது திருப்பி கொண்டு வந்தது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பி வந்த சிலைகள் மிக ரொம்ப குரூஷியல் எவிடன்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃப், சோர்ஸ் ஃபோட்டோகிராஃப், ஆர்கைவ். இந்த ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி அவங்க வச்சுருந்த ஆர்கைவ் படங்களை வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணும்போது தான் எங்களால் இந்த படம், இந்த சிலை அதாவது 1972 யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து இல்லிசிட்டாக வெளியே போச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சது ஆர்கே ஃபோட்டோகிராஃப்னால தான். ஸோ அதனால் இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் தான், திருடு போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள். திருடு போகிறதுக்கு முன்னாடி படம் எடுத்து வச்சுக்கோங்க. படம் வந்து இந்த அலங்காரம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விதமாக ஒரு படம் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி திருடு போயிருந்தா கூட எங்களோட ட்விட்டர் ஐடி இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புங்க. உங்ககிட்ட படம் இருந்தால் எங்ககிட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசியம் கலெக்ஷன், இந்த கடந்த 30 ஆண்டுகள் யாரெல்லாம் என்ன வாங்கினாங்க, என்ன விற்றாங்கன்ற ஒரு சேகரம் நாங்கள் சேகரிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளே தேடி பார்த்து நம்ம திருப்பி கொண்டு வர முயற்சிகள் கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்போது சிங்கப்பூர்லேருந்து வந்தாச்சு, ஆஸ்திரேலியாலேருந்து வந்தாச்சு, ஜெர்மனிலேருந்து வந்தாச்சு, அமெரிக்காலேருந்து 200 வந்திருக்கு, இன்னும் 2000 திரும்பி வர வேண்டியிருக்கு.